ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்தவளாக ஒரு மலையிலிருந்து கீழே இறங்குகிறாள். அந்த குழந்தை ஒரு குரங்கு தன்னுடைய குட்டியை எப்படி கட்டிப்பிடித்து இறுகி வந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஓரிடத்திலே குழந்தை தன் தாயை விட்டு அந்த இடத்தை பார்த்தவுடனே கையை விட்டு விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறது. விழுந்தால் குழந்தைக்கு காயம் ஏற்படுகிறது. தாயை விட்டு பிளக்கிற பொழுது, உதறி தள்ளுகிற பொழுது அங்கே காயம் ஏற்படுகிறது. கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது இயந்திரமயம் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருவதோ அல்லது கடவுளுக்கு வழியிலே ஜெபிப்பதோ, அவரோடு இணைந்து வாசகங்கள் வாசிப்பதோ, நற்செய்தி வாசித்து பார்ப்பதோ அது ஒரு இயந்திரம் அல்ல. நீ காலை எந்திரிச்சோம்னா கோயிலுக்கு போகணும், சாயங்காலம் போனால் ஜெபமாலைக்கு போகணும், அப்படிலாம் இல்லை. அவையெல்லாம் கிறிஸ்துவின் உறவிலே இணைத்து வைக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளும் நீர் ஆலயத்திற்கு வருகிற பொழுது நீ கிறிஸ்துவோடு இருக்கிறாய் என்பதை நீர் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தையில் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொல்கிறார்.